திரைமுரசு நிகழ்ச்சியில நம்ம முதல்ல பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமால நடக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஏற்கனவே ரஜினியை டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த இயக்குனர் ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுத்ததை தொடர்ந்து இப்போ நடிகர் விஜயை டைரக்ட் பண்ண போறாரா? யார் அந்த இயக்குனர்? வாங்க பார்க்கலாம். லியோ படத்தோட வெற்றிக்கு அப்புறமா விஜயோட 68வது படம் வெங்கட் பிரபு இயக்கத்துல விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இதுல விஜய் கூட சேர்ந்து பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் பாணியில உருவாகிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட படப்பிடிப்பு மார்ச் அல்லது ஏப்ரல் மாசம் நிறைவடையும்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விஜய் தன்னோட அடுத்த படத்துக்கான கதையை கேட்டுட்டு வந்துட்டு இருந்ததாவும், மேலும் இயக்குனர் யாரென்றும் தேர்வு செஞ்சிட்டதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அதன்படி விஜய் 69 படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்க போவதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டா XX படம் வெளியாகிருந்துச்சு. SJ சூர்யா, ராகவா லாரன்ஸ், நிமிஷா சஜியன் நடிச்சிருந்த இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இவர் ஏற்கனவே விஜய் கிட்ட ஒரு கதையை சொல்லியிருப்பதா சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிக்க விஜய் ஓகே சொல்லிட்டதா தகவல் வெளியாகிருக்கு. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. பாஷா பாய்க்கு அப்புறமா காலா படத்துல மும்பை தாதாவா நடிச்சிருந்த ரஜினி இப்போ லால் சலாம் படத்துல மொய்தீன் பாய் அப்படிங்கிற கேரக்டர்ல மறுபடியும் மும்பை டான் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படம் பொங்கல் ரேஸ்ல கேப்டன் மில்லர், அயலான், அரண்மனை 4 ஆகிய படங்களோட வெளியாக இருப்பதா சொல்லப்பட்ட நிலையில அதுல ஒரு சிக்கல் வந்திருக்கான். அது என்ன விஷயம்னு வாங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யா ரஜினியோட 3வது படமா உருவாகிட்டு வருது லால் சலாம். லைகா தயாரிக்கிற இந்த படத்துக்கு AR ரகுமான் இசையமைச்சிருக்கிறாரு. விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் லீடிங் ரோல்ல நடிச்சாலும் நடிகர் ரஜினி கெஸ்ட் ரோல்ல நடிச்சதால படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இதுல ரஜினி மொய்தீன் பாய் அப்படிங்கிற மும்பை டான் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. கிரிக்கெட்டை மையமா வச்சு உருவான இந்த படத்துல முன்னாள் இந்திய கிரிக்கெட் டீம் கேப்டன் கபில் தேவ் ஒரு சின்ன கேமியோலா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இருந்து வந்த போஸ்டர் மற்றும் டீசர் வரவேற்பை பெற்றுச்சு. மேலும் இந்த படம் வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியாயிருந்துச்சு. இந்த நிலையில லால் சலாம் படம் பொங்கலுக்கு வெளியாகிறதுல சிக்கல் உண்டாயிருப்பதா சொல்லப்படுது. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முடிய தாமதமாக வாய்ப்பு இருப்பதால இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போகலான்னு சொல்லப்படுது. அப்படி தள்ளி போகும் பட்சத்துல இந்த படம் ஜனவரி மாசம் 26ஆம் தேதி வெளியாகும்னு சொல்லப்படுது. கமர்ஷியல் கதைகள் கை கொடுக்காத பட்சத்துல தன்னோட ஒவ்வொரு படத்தையும் கவனமா பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வர விக்ரம் தங்கலான் படத்துல முழு நம்பிக்கையோடு இருக்காரு. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய பேரை எடுத்து தரும்னு படத்தோட வட்டாரத்துல சொல்றாங்க. இந்த நிலையில அந்த படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு தகவல் பரவிட்டு வருது. அது என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம். நடிகர் விக்ரம் பாரஞ்சித் இயக்கத்துல உருவான தங்கலான் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல பார்வதி திருவேத்து, மாளவிகா மோகனன், பசுபதி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட நடிப்பும் பெருசா பேசும்படி அமைஞ்சிருப்பதாகவும் சொல்லப்படுது. KGFல வாழ்ந்த தமிழர்களோட கதையை மையமா வச்சு பிரம்மாண்டமா உருவாகியிருக்கு தங்கலான் படம். ஸ்டுடியோ ஸ்கிரீன் தயாரிப்புல உருவான இந்த படம் அடுத்த மாசம் 26ஆம் தேதி வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வர நிலையில தங்கலான் படக்குழு படத்தோட சில பகுதிகள் ரீஷூட் பண்ண இருப்பதாகவும், அதனால் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி ஜூன் மாசத்துக்கு தள்ளி போக இருப்பதாகவும் இணையத்துல ஒரு தகவல் பரவிட்டு வருது. ஆனால் இது சம்பந்தமா பதிலளிச்சிருக்க தங்கலான் டீம் படத்தோட ரீஷூட் மற்றும் பேட்ச் ஒர்க் பணிகள் ஏற்கனவே முடிஞ்சு விட்டதாகவும், ஜனவரி 26ஆம் தேதி வெளியாகிறதுக்காக இந்த படத்தோட வேலைகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால தங்கலான் படம் அறிவிச்சபடி ஜனவரி மாசம் 26ஆம் தேதி வெளியாகும்னு சொல்லப்படுது. பவர் பாண்டி படம் மூலமா டைரக்டரான நடிகர் தனுஷ் தன்னோட 50வது படத்தையும் அவரே டைரக்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த படத்தோட டைட்டிலே இன்னும் வெளியிடாத நிலையில அதுக்குள்ள தனுஷ் இயக்க போற அடுத்த படத்தை பத்தின தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம். கேப்டன் மில்லர் படத்துக்கு அப்புறமா தான் நடிக்கிற 50வது படத்தை தானே இயக்கிட்டாரு தனுஷ். சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவான இந்த படத்துல SJ சூர்யா, நித்யா மேனன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், அபர்ணா பாலமுரளி ஆகிய பலர் நடிக்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகர் செல்வராகவன் நடிச்சிருக்காரு. AR ரகுமான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைஞ்சதை தொடர்ந்து நடிகர் தனுஷ் 3வது முறையா ஒரு படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்துல தனுஷோட அக்கா மகன் ஹீரோவா நடிக்க இருக்காரு. நடிகை அனிகா சுரேந்திரன்
பாண்டியன் ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. ரொமான்டிக் ஜேர்னல்ல உருவாகிற இந்த படத்துக்காக இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் 3 பாடல்களை இதுவரைக்கும் இசையமைச்சிருப்பதா சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. மேலும் இந்த பாடல்கள் மயக்கம் என்ன படத்துல வர பாடல்கள் மாதிரி உருவாகி இருப்பதாகவும் அதுல தெரிவிச்சிருக்காரு. இந்த படம் சம்பந்தமான அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. சமீப காலத்துல வந்த ஹாரர் படங்கள்ல உண்மையிலேயே ஆடியன்ஸ் திகிலடைய வச்ச படம்னு லிஸ்ட் எடுத்தா விரல் விட்டு எண்ணற அளவுக்கு தான் அந்த லிஸ்ட் இருக்கும். அதுல முக்கிய இடம் பிடிக்கிற படம் டிமாண்டி காலனி. இந்த படத்தோட முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ 2வது பாகத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. அந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட்டை இப்ப பார்க்கலாம். டிமாண்டி காலனி வெற்றிக்கு அப்புறமா இயக்குனர் அஜய் ஞானமுத்து, இமைக்கா நொடிகள், விக்ரம வச்சி கோப்ரா ஆகிய படங்கள் எடுத்ததை தொடர்ந்து இப்போ டிமாண்டி காலனி படத்தோட 2வது பாகத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துல அருள்நிதி கூட இணைஞ்சு பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், முத்துக்குமார், அர்ச்சனா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் முதல் பாகத்தை விட அதிக பிரம்மாண்டமா அதிக விஎஃப்எக்ஸ் காட்சிகளோட உருவாகி இருக்கு. முதல் பாகத்தோட காட்சிகளோட தொடர் பாகமா இந்த படம் உருவாகி இருக்கு. இந்த நிலையில இந்த படத்திலிருந்து வெளியான ட்ரெய்லர் 5 மில்லியன் பார்வைகளை கடந்து வைரல் ஆகிட்டு வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச 2.0 படத்துல பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து இப்போ வேட்டையன் படத்துல கூட பாலிவுட் நடிகரான அமிதாப் பச்சன் நடிச்சிட்டு வராரு. நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச விஷயம். அடுத்ததான் நடிக்க போற 171வது படத்திலையும் ஒரு பாலிவுட் நடிகர் இணைய போறாரா? யார் அந்த நடிகர்? அதை பத்தி தான் இந்த அப்டேட். ஜெயிலர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தன்னோட 170வது படமா ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த். இந்த படத்துக்கு வேட்டையன்னு டைட்டில் வச்சிருப்பதா சமீபத்துல ஒரு டீசர் மூலமா அறிவிச்சிருந்தாங்க. அந்த டீசர் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினியோட 171வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க இருக்காரு. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை தீவிரம் காட்டிட்டு வர லோகேஷ் மார்ச் அல்லது ஏப்ரல்ல படப்பிடிப்பு தொடங்க இருப்பதா சொல்லியிருந்தாரு. இந்த படத்தோட காஸ்டிங் சம்பந்தமான தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமா வராத நிலையில பல நடிகர்களோட பெயர்கள் அடிபட்டுட்டு வருது. அதன்படி லாரன்ஸ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல பெயர்கள் அடிபட்டுட்டு வர நிலையில இந்த படத்துல நடிக்கிறதுக்காக லோகேஷ் கனகராஜ் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் கிட்ட கதை சொல்லி இருப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விஷயம் பாலிவுட் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். பாலிவுட் சினிமாவில் கிளாமர் குயினா வலம் வரவங்க நடிகை ஊர்வசி ரவுத்லே. இவங்க லெஜண்ட் சரவணன் நடிச்ச லெஜண்ட் படம் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. இந்த நிலையில இந்த படத்தை தொடர்ந்து தெலுங்கு முன்னணி நடிகர் பாலகிருஷ்ணா நடிக்கிற அவரோட 109வது படத்துல ஹீரோயினா நடிக்க இருக்காங்களாம். இயக்குனர் ரவீந்திரா பாபி இயக்கத்துல 300 கோடி பட்ஜெட்ல உருவாக்குற இந்த படத்துல துல்கர் சல்மான், பாபி தியோல், கௌதம் மேனன் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்துல அருள்நிதி நடிச்சு உருவான படம் டிமாண்டி காலனி 2. இந்த படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் சமீபத்துல நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். டிமாண்டி காலனி 2 லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். டைம் ஜஸ்ட் லைஸ். எனக்கு நடுவில் டக்குன்னு 1 இயர் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளிரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷாட். ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரியாக எல்லோரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங். அண்ட் ஐ வாண்ட் டு சே டைரக்டருடைய டீம், ஈவன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம் அண்ட் த டைரக்டர்ஸ் டீம், த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர், எவ்ரிபடி வாஸ் கிரேட். வேலு, ஷரத், யார் பேர், நவீன், all the best. You guys are going to be wonderful directors in future. Looking forward. All the very best to you all. யார் பேரை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் we had a set of wonderful assistant directors. It was wonderful knowing you guys. Everybody was great, and இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸை ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி கொடுத்தது இவங்க எல்லாரும் தான். ஐ எம் வெரி 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 தேங்க்ஃபுல் ஃபார் மீட்டிங் சச் பியூட்டிஃபுல் பீப்புள் இன் மை லைஃப். ஸோ பட் இது சினிமா இல்லையா, இங்கே தனியாலாம் எந்திரிச்சு ஓட முடியாது, கூட யாராவது வேணும். படம் சரியாக போகல. ஃபஸ்ட்டு ஷோ காலைல 5 மணி பார்த்தோன்னா ரிவ்யூஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நேராக ஆஃபீஸ் போயாச்சு. 9 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கோம். பசங்க எல்லோரும் வெளில இருக்காங்க. நான் டோரை லாக் பண்ணிட்டு 5 நாள் தூங்கலை ப்ராப்பராக. லாஸ்ட் 5 days நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு டோர் லாக் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். ஆனால் தூக்கமே வரல. என்னடா என்ன ஏன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு 4.5 வருஷம் உழைப்பு இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அது கடந்து போயிட முடியாது. அப்படியே இருக்கும்போது ஒரு half an hour கூட ஆகலை, அந்த மார்னிங் ஷோ போய்கிட்டு இருக்கு. டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. என்ன எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்னா, அருணதி பிரதர் வந்திருக்காரு உங்களை மீட் பண்ண அப்படின்னாங்க. நான் டக்குன்னு போய், வாங்க ப்ரோ என்னாச்சு, வாஜி என்ன சாப்பிட்டியா, இல்லை ப்ரோ சாப்பிடல அப்படின்னா, அவங்க அசிஸ்டன்ட் டைனி போய் சாப்பிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பசங்களாம் வெளில உட்காந்துங்க டைனிங் டேபிளில். அதாவது படத்தோட ஃபஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு.
ஸ்பெஷல் ஷோ மட்டும் முடிஞ்சிருக்கு. என்னாச்சு இதுக்கெல்லாம் டவுன் ஆகிட்டா எப்படி அப்படின்னாரு. இல்லை ப்ரோ ஒன்றும் சரி வாங்க தூக்கி போடுங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னாரு. அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஓடணுன்றது வந்து நம்ம அப்ரிங்கிங்கில் இருக்கலாம், ஆனால் கை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு அங்கே தேவைப்பட்டாங்க. அது வந்து விழுந்து ஒரு செகண்டு கூட ஆகல, கை வந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி என்னோட கோ டைரக்டர் வெங்கின்னு ஒருத்தர் தான் டிரெக்ட் பண்ணுற பிளானில் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணோம். இது நான் என்னோட போன படம் ரிலீஸுக்கு ஒரு 7-8 மாதம் முன்னாடி. ஸோ அந்த டீமோட நான் உட்காந்து டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில். அந்த டீம் பயங்கர எக்ஸைட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. எனக்கு இந்த போன படத்தோட ரிசல்ட் சரியில்லை அப்படின்ன உடனே என்னடா அப்படின்னு இருக்கும்போது அந்த வெங்கின்றவர் என்கிட்ட வந்து ஒரு மேட்ரு சொல்கிறாரு. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நாங்கள்லாம் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த படம் எனக்கு என்னை விட இப்போ உங்களுக்கு தேவை, இதுலேருந்து நான் விளைவிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ இந்த மனசு வந்து எத்தனை பேருக்கு வரும்னு தெரில. எனக்கு சுற்றி இப்போது நல்ல அசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்களே, இவங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது. நான் முதல் படத்துலன்னு சொல்கிறேன். எனக்கு எல்லா படத்துக்கும் இது கடவுளோட பிளெஸிங்காக என்னன்னு தெரில. எனக்கு கூட பிறந்த தம்பி இருந்தால் இத்தனை தம்பிங்க இருந்தால் எனக்கு இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரில. எனக்கு ஒருத்தரும் எனக்கு தம்பிங்க மாதிரி என் கூடவே நின்றுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அஜய் இந்த கதை சொல்லும்போது நிறைய படம் எனக்கு வரும், அது நம்ம நிறைய ரிவ்யூஸும் பண்ணுறோம். இந்த கதையில் ஒரு நல்ல எமோஷ்னல் கேரக்டர். நான் ரொம்ப சந்தேகமாக தான் சொன்னேன், உனக்கு சீரியஸாக நான் ஓகேன்னா உண்மையிலே சார் ஓகே. மிக பிரமாணமான கதை. வெறும் பேய் இருந்துச்சுன்னா 2 விஷயத்துக்காக ஓடும். அதில் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். அதில் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓடும். இந்த படத்தில் வெறும் மிரட்டல் இல்லாமல் நல்ல எமோஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதோட அருள்நிதி கூட நடிக்கும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக என்னுடைய டேபி பவானி பிரியா சங்கர் அவ கூட நடிக்கும்போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அண்ட் எல்லாத்துக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி. நான் ஒரு விஷயத்தை தான் தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, அது கண்டென்ட் என்ன, அதுக்கு அந்த கேரக்டர் என்ன பிஹேவ் பண்ணுவான், அப்படி தான் நான் இருப்பேன். இதில் நான் பண்ணும்போது இதில் தயாளன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அருள்நிதி சார் கூட ட்ராவலர் கேரக்டர். அதை ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு ஒன்று தோணும் இல்லையா, அதை அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். உடனே வந்து அது அஜய் வந்து இப்படி பண்ணவானா அவர் ஒன்று பண்ணி காமிச்சார். ஸோ என்னென்னா, நான் ப்ளே பண்ணியிருக்கிறது அத்தனையுமே வந்து அஜய் என்ன சொல்லியிருக்காரு அதை அப்படியே தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அஜய் கூட மிகப்பெரிய ஒரு நடிகன் இருக்கான். ஆனால் அஜய் வந்து நடிகணும். ஏன்னா பயங்கரமான ஒரு ஆக்டர் அஜய். ஏன்னா என்ன மட்டும் இல்லை, இந்த டீமில் அத்தனை பேருக்குமே நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னென்ன எமோஷன்ஸு, சின்ன சின்ன டைலாகு எல்லாம் அது அந்த மீட்ரு லெவலில் அவர் ஒரு ரைட்டராக வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அதை ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை வந்து அவரை சிந்தனையிலே அவர் போக்கில் நாங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம். இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அஜய் இப்போ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஒரு இரையை தவற விட்ட அந்த ஒரு மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இரையை வந்து எப்படி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி. எப்பயுமே ஒரு படைப்பு தோற்றலாம். ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில் இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன், ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்றைக்கி எனக்கு தோணுது அது எதுலேயே இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்றைக்கி தோணுது. ஒருவேளை அது தப்பாயிடலாம். ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான். அந்த படைப்பு வேணால் என்றைக்குமே இதாக இருந்திருக்கலாம். பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பேர் பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிமாண்டி காலனி 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படம் ஓவராலாக நல்லா வரும்.
கன்ஃபார்மாக நல்லா வருங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராசஸில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அது ஏன்னா அதோட சிஜி திரும்ப வர்றதா இருக்கட்டும், இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது, நமக்கே ஒரு பயம் வருதுங்கும் போது, ஏன்னா நம்ம நிறையா தடவை படம் பார்த்துட்டோம், ஒரு தடவை இல்லை நிறையா தடவை திரும்ப பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் அந்த பயமும் அதுவும் நம்மளை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்கன்னா இந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. More than this film, in this industry, you have guided me from day one. So thank you so much for that, sir. And Priya, Muthukumar sir, and it was such a pleasure எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது. And டிமாண்டி 1, I think நான் ஒரு 15 வயசு இருக்கும் டிமாண்டி 1 ரிலீஸ் ஆகும்போது நான் அம்மாவோட வந்து அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ after like cut to like now 2023, I'm acting and I'm so happy. Yeah. So happy about that. And டிமாண்டி 1 வந்தப்போ like it was all around, like it had so much of buzz. So அதே மாதிரி டிமாண்டி 2க்கும் உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். Do watch it in theaters. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். டிமாண்டி காலனி 1 and 2 ரெண்டுமே எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா டிமாண்டி காலனி 1 தான் நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். 2ல் வந்து எடிட்டராக இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் அஜய்னா. தேங்க்ஸ். எனக்கும் பேசுகிறதுக்கு அவ்வளோவா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். வந்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். Very important aspect. So when it comes to a horror genre, the immersive experience அப்படிங்கிறது வந்து very important. எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஹாரர் இதில் வந்து டு த அதர் சைட் ஆஃப் த டார்க் வேர்ல்டு அதை வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு போயிட்டு அவங்க வந்து இங்கே இருக்கோமா அடுத்த உலகத்தில் இருக்கோமா அது வந்து யாருக்கும் தெரியாது எப்படி இருக்கும்னு. அந்த இமேஜினேஷனை வந்து ரியாலிட்டிக்கு எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த படம் வந்து ஆரம்பித்து முடிக்க சொல்ல வந்து அவங்களுக்கு வந்து லைக் அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ தட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் அரவுண்ட் ஹாரர் மூவிஸ். ஸோ அப்போ தான் வந்து லைக் வென் வி மெட் அஜய் ஞானமுத்து and Arulnidhi sir and the Demonte Colony 2 team, we started really looking at like எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் யோசிச்சு இது பண்ணியிருக்காங்க. அந்த நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது லைக் இதுக்கு வந்து சும்மா வந்துடாது ரைட். ஒரு வெரி ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் இருக்கணும். லைக் ஸோ டு கீப் த த ஆடியன்ஸ் என்கேஜ்ட். பட் டிமாண்டி காலனி வந்து இட் வில் பி kind of as a first project, set the tone for who we are. So thank you again for the team, to partner with us and make this happen. So